ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ட் ரைஸ் ஃபில்டர். ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு ஒரு டம்ளர் சாதம் எடுத்துக்கிறேன். நல்லா வெறையாக இருக்கணும். நம்ம புளியோதரை கட்டுறதுக்கு எப்படி வெறையாக சாதம் எடுப்போம் அந்த மாதிரி சாதம் எடுத்துக்கணும். இதை நம்ம இப்போ 2-3 நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இது பாருங்கள், மிக்சி ஜாரில் நான் மாற்றிட்டேன். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். மசிச்சாச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்கணும். அப்போ தான் இது உருண்டை பால் மாதிரி செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கடுகு 1 ஸ்பூன். நம்ம மோர் சாதம் எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கணும். அதுக்கு என்னென்ன தாளிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது தாளிக்க எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் உருட்டு உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. இது ரெண்டும் அப்படியே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லேசாக ஃப்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் தயிர் சாதத்துக்கு என்னென்ன நீங்கள் தாளித்து கொட்டுவீங்களோ அது எல்லா பொருட்களுமே இதில் தாளித்து கொட்டிக்கலாங்க. ஏன்னா நம்ம தயிர் சாதம் நல்லா கெட்டியாக செஞ்சு இதை நம்ம உருண்டை பண்ணி போண்டா மாதிரி பொரித்து எடுக்க போகிறோம். அதுதான் கர்ட் ரைஸ் ஃபில்டர். உளுந்து கடலப்பருப்பு ரெண்டுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நான் மோர் மிளகா இதில் நான் 3-2 கிள்ளி போட்டு சேர்க்குறேங்க. நீங்கள் பச்சை மிளகா வேணுன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. மோர் மிளகா சேர்த்திங்கன்னா பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. பச்சை மிளகானா இதை எடுத்துட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் மோர் மிளகா சேர்க்குறேன். இப்போ மோர் மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே சாதத்தில் எடுத்து கொட்டிடுங்க. சாதத்தில் கொட்டியாச்சு. இதில் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நல்லா கெட்டி தயிர். தயிர் லூஸாக இருந்துச்சுன்னா உருண்டை வராதுங்க. நல்லா கெட்டி தயிர். எந்த அளவுக்கு தயிர் கெட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வருங்க. நல்லா மசிச்சு விட்டு எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. முடிஞ்சால் நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இது உள்ளார வைக்கிறதுக்கு என்ன ஊறுகாய் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஆவக்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஊறுகாய் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளார ஒரு குழி போட்டு அது உள்ளார ஒரு பத்தை ஆவக்காய் ஊறுகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இதே மாதிரி சேர்த்து க்ளோஸ் பண்ணி பாலாக அப்படியே உருட்டி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா தயிர் சாதத்தையுமே உள்ளார ஊறுகாய் வச்சு உருட்டி வச்சுருங்க. இப்போ எல்லா தயிர் சாதத்தையும் உள்ளார ஊறுகாய் வச்சு நல்லா உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் 2 அப்பளம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக பொடிச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக பொடிச்சிக்கோங்க. பொரிச்ச அப்பளம் 2 எடுத்துருக்கேங்க. இதுதான் நம்ம கோட்டிங்க்கு, மேல் கோட்டிங்க்கு இந்த அப்பளம் தான் எடுக்க போகிறோம். அப்பளத்தெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இதை இன்சைடு வச்சுருங்க. அப்புறம் ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இதுவும் மேல் கோட்டிங்க்கு நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ப்ரெட் தூள் அது ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ தயிர் சாத உருண்டையை 1 எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் தூள்களில் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 கோட் கொடுங்க. 2 முறை கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 முறை ப்ரெட் தூள் நல்லா கலந்து அதே மாதிரி எடுத்துக்கோங்க. திரும்ப மைதா மாவில் நல்லா நனைச்சிட்டு லாஸ்ட்டாக கோட்டிங் இருந்துட்டு அப்பளத்தூளில் நம்ம கோட்டிங் கொடுக்குறோம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், 4 பக்கமும் நல்லா பெரண்டு ஒட்டிகிட்டு இருக்கு அப்பளத்தூள். இதே மாதிரி எல்லா
தயிர் உருண்டைகளுக்கும் கோட்டிங் கொடுத்து இன்சைடு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லா உருண்டைகளையும் இதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில், அதாவது பொன்னிறமாக வர வரைக்கும் நாலா பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துடுங்க. இந்த கர்ட் ரைஸ் ஃபில்டர் வந்துட்டு நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சூடாரி சாப்பிடாதீங்க. அப்படி சூடாரி சாப்பிட்டிங்கன்னா மேலே இருக்கிற இந்த அப்பளத்தூள்கள் எல்லாம் கொஞ்சம் நமுத்த மாதிரி இருக்கும். உள்ளார இருக்க அந்த கர்ட் ரைஸ் டேஸ்ட்டுமே கொஞ்சம் மாறி போயிடும். இதை சுட சுட சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ கர்ட் ரைஸ் ஃபில்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான கர்ட் ரைஸ் ஃபில்டர் ரெடி. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளார எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், ஓப்பன் பண்ணால் கர்ட் ரைஸு, அது உள்ளார ஊறுகாய். உங்களுக்கு என்ன ஊறுகாய் பிடிக்குதோ அதை வச்சு செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.